நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா உன் கையை கால முடிச்சு போட்டுருவேன் அம்மா. இப்படியே பள்ளிக்கூடத்துக்கு கண்டப்பட்டு அங்க ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறியா? உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விடுறதுக்குள்ள போதும் போது நாய் பேருது எனக்கு. ஒழுங்கு மரியாதை வாய் முடிக்கிட்டு வந்துரு. உனக்கு வேற என்னம்மா? எனக்கு பச்சை மிளகா ஒரு 100 கொடுத்துருங்கண்ணே. 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன்னு. சரி சரி, பச்சை மிளகா தானே, இந்த நிறுத்து தாரேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நமக்கு சீரட் தானே, முதல்ல நீங்க கொடுத்து இருப்புங்க, அப்புறம் நான் வாங்கிடுறேன். சரி. மீனா, என்னத்துக்கு பிள்ளைய போட்டு இப்படி தெருவுல இழுத்துக்கிட்டு வாரா? பச்சை பிள்ளை கைய போட்டு இந்த இழுக்கா? ஏன் என்ன வேணுமா? ஒரு பேச்சு கேட்காமலக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அடம் பிடிக்காம போவாண்டேன்னு. சரி, சின்ன பிள்ளை தானே, விடு. ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியாக்க தினமா. நானும் அவனை கண்டுபிடிச்சி கொண்டு போய் நான் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வாரேன். அவன் அங்கேருந்து வந்ததை நல்லா ஆட்டம் போடியான். போனன்னா மட்டும் அவனுக்கு வலிக்குது. என்ன செய்யனே எனக்கு தெரியல. இன்னும் 1-2 மாதம் நம்மள கிடக்கு. அதுக்கப்புறமா 1 மாதம் லீவ் விடுவாங்களா? அது வரைக்கும் போனா போவாண்டேங்க. கேட்டாக்க டீச்சரை அடிக்காவலாம். இவன் ஒன்றும் எழுதல வாங்கல படிக்கலன்னா அடிக்க தானே செய்வாவ. இப்படி லீவு போட்டுக்கிட்டே கிடந்தா என்ன நீ அடிக்காம சும்மா இருப்பாவங்க? சரி, ஒரு நாள் லீவு போட்டுட்டு போறான், விடு. கையை பிடிச்சி போட்டு பிள்ளைய தரத்தரன்னு இப்படி இழுத்துட்டு வர. இன்னைக்கு இவனை நான் சும்மா விட போறது இல்லக்க. இப்படியே போனோம்னா கழுதை ஆகி போயிருவான். இன்னைக்கு அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு தான் மறு வேலை. நீ வாழ. படிப்பு விஷயத்துலலாம் பிள்ளைகளுக்கு செல்லமே கொடுக்கூடாது. பிடிச்சி கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டுட்டு வா. தானே தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டுட்டு வாரேன். இவனை அங்கேயே கடக்கட்டைவன். இவன் இன்னைக்கு வீட்டு கூடாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு வாரேன். அக்கா, பையன் ஒரு சிப்ஸ் தானே கேட்கான், வாங்கி கொடுத்து கூட்டு போங்க, அழாம வருவான். ஏல, உனக்கு சிப்ஸா வேணும்? வாங்கி தந்து அழாம வருவியா? என்ன, ஒரு 5 ரூபா சிப்ஸ் பாக்கெட் தாங்கண்ணே, வந்து காசு தரேன். சரிம்மா. அழாம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு வரணும்னே. சரிம்மா. சரி, வந்து காசு தரேன்னே. சரிம்மா, இருக்கட்டும். போ பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடும் போத. ஏக்கா, பரவாயில்ல, இருக்கட்டும். 5 ரூபா தானே, பிள்ளைக்கு நான் கொடுத்துக்கிட்டுறேன். அண்ணாச்சி, நான் தந்துடுறேன் அண்ணாச்சி அந்த சிப்ஸுக்கு காசு. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் எப்பயும் அவன் மாரிமுத்தனேட்ட கடன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பேன் பொறுமையா. அதனால ஒன்றும் இல்லை. இல்ல, பையன் தானே, நான் தானே ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் பையன் சிப்ஸ் கேட்டிருப்பா. நான் கொடுத்துக்கிட்டுறேன்க்கா, நீங்க கூட்டு போங்க பையனை. சரிம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகும் போது வரு. நீ அவனை கூட்டிட்டு போ. அவன் காசு தரங்கம்ல, நீ போ. சரிண்ணே. சரி சந்தியாக்கா, நானும் வாரேன்னு. சரி மீனா, சீக்கிரம் பயல கொண்டு போய் விட்டுட்டு வா. இளந்தா சிப்ஸ். இனிமே அழுவாம வா. பின்னாடி இனிமே அழுதுகிட்டு கரைஞ்சிக்கிட்டு வந்தனா மண்டையிலே கொட்டி விடுவேம்மா. இனிமே அழ மாட்டேம்மா. சரி, வா போ. தேங்க்ஸ்ண்ணே. சரிக்கா. நீ என்னம்மா கேட்ட? 100 பச்சை மிளகாய் கேட்டேனே. அந்த இரு தாரேன். பரவாயில்ல, திருட்டு பையனாவ நல்லா உதவிலாம் பண்ணியானே. பத்திரலை காலத்தில் வேலை செஞ்ச அப்புறம் திருந்திட்டானுவோ போல இருக்கு. பச்சை மிளகா எவ்வளோ ஆச்சுன்னே? 55 ரூபாம்மா. சரி, எழுதிக்கிறீங்களாண்ணே? ஏற்கனவே பாக்கி இருக்கும்ல, நான் இந்த வாரம் காசு தந்துடுவேன்னே. சரிம்மா, எடுத்துட்டு போ, நான் எழுதிக்கிட்டுறேன். 3 பொருள் தான் வாங்கியிருக்கு. 55 ரூபா அங்காரு. எல்லாம் விலை ஏறி போச்சு. ஒரு பொருள் வாங்க ஆவல. இன்னைக்கு போய் துவையில வச்சு தயிரை ஊற்றி தான் சாப்பிடணும். அதுக்கு தான் துவையில அரைக்கிறதுக்கு பொட்டு கடலையும் பச்சை மிளகாவும் வாங்கிட்டு போகிறேன். ஒரு பொருள் வாங்க முடியல, விலைவாசி போகிற போக்க பார்த்தா. ஊருக்குள்ளே கடையை வச்சா இப்படி கணக்கு வழக்கிலேயே தான் ஓடும். உனக்கு என்னப்பா, செய்து பீடி கேட்டியா? என்னமோ கேட்டியே? எப்பயும் செய்து பீடி தானே குடிப்பேன். இரு தாரேன். இல்லைண்ணே, ஒரு கோல்டு ஃபில்டர் தாங்க. கோல்டு ஃபில்டரா? இரு தாரேன். பாறையெல்லாம் கடன் தான் சொல்லியா வேணா? ஆமாப்பா, ஊருக்குள்ளனா வேற அப்படிதான் இருக்கும். தெரிஞ்ச ஆளுவெல்லாம் வேற பெறுவாவுல, நம்ம கடன் தர முடியேன்னு சொல்ல முடியாது. தாப்பா. அதுவும் சரிதானே. சரி, வேற என்னப்பா? 2 பிக்சர் பாக்கெட் தாங்க. உன் கூட ஒரு பையன் இருப்பானே, அவன் எங்க ஆளையே காணோம்? அவன் மாடு பேசிக்கிட்டு இருக்கானே. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு சீரட் அடிக்கும் போல இருந்து, அதனால அப்படி வந்தேன். 1 கிலோ பாக்கெட் தான் இருக்கு, வேணுமா? பரவாயில்ல, இருக்கட்டும். வேற வாட்டர் கிளாஸ் கிட்ட கிளாஸ் எதுவும் வேணும்னா சொல்லுப்பா. இல்ல, அவ்வளவுதானே. எவ்வளவு ஆச்சு? 145 ரூபாப்பா. தாங்கண்ணே. மீதி 5 ரூபாய்க்கு சாக்லேட் தட்டுமாப்பா? நான் இதுல ஒரு பழம் பிச்சுக்கிட்டேன். சரி, கைலி பழத்துல பிச்சுக்க. நான் கேட்கேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எல்லாம் இந்த தோட்டத்து வேலை கூலி வேலைன்னு தான் செஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா நல்லது கெட்டதுக்கு எல்லாம் நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு எவ்வளோனே எப்படின்னே. எல்லாம் நல்ல வருமானம் தான்ப்பா. வர வருமானத்தை சீட்டு கீட்டு அது இதுன்னு கட்டி போட்டு காவேரி கஞ்சை குடிச்சாலும் நகைகளை சேர்த்துடணும்னு சொல்லி அப்படி இப்படிமா சேர்த்து எடுத்து பண்ணியதுதான். எவ்வளவு பவுன் பிள்ளைக்கு போடிங்கிறதுல தானே மதிப்பு இருக்குன்னு அவ்வளவு நகையா சேர்த்து முடியாது. ஒன்னும் 5 ரூபா 10 ரூபா யாருக்கும் நீட்டியது கிடையாது. அவ்வளவும் பார்க்க பாவம் மாதிரி தான் தெரியும், பாவப்பட்டது போல. ஆனா வீட்டுல எப்படியும் 40-50 பவுன் நகையை வச்சிருப்பாளுவோ. அப்படியா? அப்ப வீட்டு பீரவ தோண்டதான் எல்லாம் கிடைச்சிடும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க.
இங்க திருடிய மாதிரியா இருக்கோ? நகையெல்லாம் பீரோவில் தேடனா கிடைக்காதப்பா. அப்படியே நீ தேடனாலும் குண்டும் குழியும் தான் தேடணும். எல்லாம் பந்துசா எங்கனா ஒளிச்சு வச்சிருப்பாவோ. அப்படி எங்கனே வைக்க போறாவ? நான்லாம் எங்க வீட்டுல பரன்ல தான் தூக்கி அவ்வளோத்தையும் போட்டு வச்சிருப்பேன். குப்பை கணங்க இடந்தா தானே எவனுக்கும் தெரியாது திருட்டு பயிலுக்கு. என்னன்னே பயப்படாம எல்லாத்தையும் என்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கியே? ஆட உன்னை பத்தி தெரியாதாப்பா? நீங்களும் தான் இப்ப திருந்தி நல்ல பொறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீல. உங்க மேல இனிமே ஒரு இது வருமா சொல்லு? ஆமனே சரி பாப்போம், அப்புறம் வாரேன். சரிப்பா. பழம் வேண்டானே, இப்ப சாப்பிட முடியல. அப்புறம் எப்பனா வருவல்ல, அப்ப அந்த 5 ரூபா பழத்தை அப்புறம் பிச்சுக்கிட்டேன். சரிப்பா. எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுதான் நல்ல சான்ஸ். நகையை திருடிட்டு ஊரை விட்டு ஓடணும்னு கூட அவசியம் இல்லை. இங்கே இருந்தாலும் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதுதான் நம்ம மாஸ்டர் பிளான். அதுக்கேற்ற மாதிரி ஊருக்குள்ள 4 தெருவு சுத்தி திரிஞ்சோன்னா எங்க ஆட்டையை போடலான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். களத்துல இறங்கலே போசு. என்ன சாலுமா, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? மார்னிங் புட்டு செஞ்சாங்க எங்க அத்தை. இப்போ என்ன செய்றாங்கன்னு தெரியல. நீ போ, நான் சமைச்சுக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் போய் வெளியில உட்கார்ந்து பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாங்க. அதான் வந்தேன். நான் வெஜிடபிளாவது கட் பண்ணி தந்துட்டு போறேன் இருக்கேன்னு சொன்னேன். அவங்க தான் கேட்கவே இல்லை. போ, அப்படியே 4 பேர்கிட்ட பேசினாதான் உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. பாரா, நல்ல மாமியார். அத்தியாவுமா என் மாமியாரா இருந்ததுன்னு வையா, ஏன் பாத்திரத்தை வளர்க்கு, ஏன் துணியதோவ, ஏன் அந்த வீட்டதோட, ஏன் அதை பண்ணு, ஏன் இதை பண்ணுன்னு உயிரை எடுக்கும் தருமா. இதுக்குதான் என் மாமியார்லாம் ஏதாவது சொல்லிச்சுன்னா காதையே கேட்காத மாதிரி வந்துடுவேன். அந்த அக்கால வரல, லட்சுமி அக்காவும் சரசக்காவும் தானே கேட்க. அவிய 2 பேரும் அவிய ஆத்துக்காரங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. சாப்பாடு கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்குதுவ. எவ்வளோ நேரம் கழிச்சு வருமோ தெரியல. ஒரு குணம் வந்தால் 2 சீக்கிரம் வந்துடும். இல்லாட்டின்னா சில நேரம் லேட் ஆகுங்க. இன்னைக்கு சீக்கிரம் வாங்கன்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கு. எப்படி வருது போல தெரியல, பார்ப்போம். ஆமாம், ஒரு சில நேரம் லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா நாங்கள் தோட்டத்துக்கு கிளம்பிடுவோம். பார்த்துக்க, அந்த மாதிரி போனோன்னா உன்னையும் நாங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு. லட்சுமி அக்கா தோட்டம் நல்லா இருக்கும். நான் ஒரு டைம் போயிருக்கேன். அப்படியா? நெக்ஸ்ட் டைம் உன்னைய கூப்பிட்டு போறேன். எப்ப நான் போனேன்னா இன்னைக்கே பாப்போம். சீக்கிரம் வரலன்னு ஏன் நம்ம கிளம்பிடுவோண்ணே. உங்க அத்தை கிட்ட சொல்லணுமே. உங்கள் அத்தை கிட்டலாம் அப்புறம் சொல்லிக்கிட்டல, உங்கள் அத்தை தான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுறதுல அப்புறம் என்ன. அதானே, எங்க மாமியார் தான் இவ்வளோ ஊர்ஜா வரையாளன்னு திட்டம். உன் மாமியார் போய் சுவாவாரு போவான்னு வரட்டி விடுது. இப்படி எல்லாம் இருக்கணும் மாமியார்னா. அது என்னமோ சரிதான். எங்க அத்தை ரொம்ப நல்ல டைப்பு. பார்த்தாலே தெரியுது. ஆனா முன்னாடி கொஞ்சம் அந்த ரமணி கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ரூடாதான் பேசும். ஏன் நாங்களே ஒரு தடவை உங்க அத்தை கிட்ட சண்டைக்கெல்லாம் போய் வந்துருமா? அப்படியா? எங்க அத்தை கிட்டயா? ஏன்? அதான் சாருமதி அக்கா இருக்கவள, அவைய பிள்ளை சடங்குக்கு. அந்த சடங்குக்குலாம் நீ வந்தியா? ஆமா, நான் வந்தனே. உங்களெல்லாம் பார்க்கலையா? அப்படியா? வந்தியா? உன்னையும் நாங்களும் பார்க்கலையே. அவள் வந்த டைமில் நம்ம அங்கே இருந்திருக்க மாட்டோமா இருக்கோம். நம்ம கிளம்பியிருப்போம். நம்ம வேற கடைசியில் சண்டை போட்டுட்டுலாம் கிளம்பணும். அதனால நம்ம கிளம்பியிருப்போம். அதுக்கப்புறம் அவள் வந்திருப்பாளா இருக்கும். ஆமா, அவ வந்திருந்தாலும் நம்மள பார்த்தா அவளுக்கு ஞாபகம் இருக்குமானும் தெரியல. இல்ல, எனக்கு தெரியல என்ன நடந்துச்சு. அதுவா, அது தட்டு தூக்குற இடத்துல கொஞ்சம் சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பப்ப கண்டா எங்கனா கண்ட முறைச்சுப்பா. அதுக்கப்புறம் லட்சுமியை கேட்டா அது நல்லா பேச ஆரம்பிச்சப்பறம் எங்கிட்டையும் நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு. ஓ ஆமா, இப்படி ஏதாவது பஞ்சாயத்து எங்க போனாலும் இழுப்போம். அதுக்கு பயந்துதான் இந்த லட்சியம் சரசம் எங்கேயும் எங்களை கூட்டு போகாது. அதுவும் முக்கியமா இந்த பத்திராளி மைனி இருக்குல்ல, இது இவ்விய மைனி. அந்த மைனிலாம் எங்களோட எங்கேயுமே கூப்பிடாது. பெரிய பொண்ணையும் எங்கேயும் கூப்பிடாதுன்னா பாத்துக்கேன். முக்கியமா இவளுக்கு பயந்துதான் எங்களை எங்கேயுமே சேர்க்காது. மண்டையில கொட்டி விடுவேம்மா. நீ மண்டையில கொட்டலாம் வேண்டாம். நீ கை வச்சிருக்க இடத்துல எனக்கு அரிக்குது பாத்துக்க. கொஞ்சம் அப்படியே பியான் பாரா. அப்படியே அடிக்கிற காத்துக்கு நீ அப்படியே பியான் பார்த்தா நையா அப்படியே தூங்கிடுவேன். நல்லா அழகா இருக்கு. இருக்கும் இருக்காது. எட்டிக்கிட்டு மிதிச்சனா தலை பறந்துருவாம்மா. என்ன பெரிய பொண்ணு, எனக்காக இதை கூட பண்ண முடியாவே. கொஞ்சம் தூக்கமா வருதுவே. அப்படியே லேசா அப்படியே கையை வச்சு மெதுவா கிண்டு போதும். கிண்டலாம் முடியாது. ஊத்த தலையை தூக்கிட்டு தூர ஓடு. தலையெல்லாம் அரிக்குதுல பெரிய பொண்ணு, கொஞ்சம் பாரா. தலை அரிச்சிச்சின்னு வை, கொல்லிக்கட்டையை எடுத்து மண்டையில கர கர கரன்னு தேயி எல்லாம் சரியாயிரும். அக்கா, தலையெல்லாம் அப்படி பண்ணனா கருவிரும். கருவட்டுன்னு தான் சொன்னேன். அம்மா, உனக்கு பியான் பார்க்க தெரியுமா? இழிச்ச வச்சு கூட இருந்தா அவளாவது பாப்பா. அவளும் வரவும் மாட்டேங்க வெளியே தெருவுக்கு. கொஞ்சம் தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் அப்படியே மண்டையில லேசா கிண்டா. அக்கா, எனக்கு பியான் பார்க்கவே தெரியாதுக்கா. அப்படி சொல்லுமா. இவெல்லாம் கேட்ட உடனே செஞ்சிடாத. செஞ்சேன்னு வையா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிக்கிச்சுன்னு பூரா வேலையை வாங்கிடுவா. இந்த மாதிரி எது கேட்டாலும் தெரிலன்னு சொல்லிடு. பெரிய பொண்ணு, எதுக்கு அந்த பிள்ளையை இப்படி கெடுக்க? ஏ அப்பா, அது பச்சை பிள்ளை, அதெல்லாம் கெடுக்காத. ஆளு மண்டையும் பேரு. உனக்கு பியானு பார்க்கறதுக்கு ஆளுக்கு தேடிக்கிட்டு இருக்கிய ஆளு. உன் மாமியார்ட்ட சொல்ல வேண்டியதானே. அது பாட்டுக்கு உட்கார்ந்து பார்க்கவும் மண்டையை பிரிச்சு போட்டு மேஞ்சி.
அது இதான் சாக்கனியா முடிய ஆஞ்சி எடுத்துரும். ஏமா சாலினி, சாலினி, சாலினியை தேடி யாரோ வரவ. உன் மாமியார் தான் உன்னை கூப்பிட ஓடி இருந்து பாரு. என்னன்னு கேளு. எங்க அத்தையா? ஏமா சாலினி, இந்த மெசேஜ் கொஞ்சம் பாரு. என்னாச்சுதே? கொண்டாங்க பாப்போம். எல்லாரும் கவர்மெண்ட்ல இருந்து 5000 வந்திருக்குன்னு சொல்லியாவல, அந்த மெசேஜான பாரு. ஏதோ 5000 தான் போட்டிருக்கு. அட ஆமாத்தே, உங்களோட அக்கவுண்ட்டுக்கு 5000 ரூபாய் ஏறி இருக்கு. என்னது 5000மா? ஆமாம்மா, உங்க போன் வரலையும் செக் பண்ணுங்க. 5000 வந்திருக்கும். இதா இருங்க, நான் இப்பயே செக் பண்றேன். போன மாசம் 1000 ரூபாய் எனக்கு லேட்டா தான் வந்துச்சு. அதனால 5000 லேட்டா தான் வருமா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா உடனே வந்திருக்குது. போன மாசம் 1000 ரூபாய் எனக்கு முதையே வந்துச்சு. அப்ப எதுக்கு இந்த மாசம் எனக்கு 5000 ரூபாய் உடனே வரல? எங்க ஒரு மெசேஜையும் காணுமே, எனக்கு ஒன்றும் அப்படி வந்த மாதிரியே தெரியலையே. ஐ, எனக்கு வந்துருச்சு பெரிய பொண்ணு 5000 ரூபாய். சொன்னம்ல வந்திருக்கும்னு. பெரிய பொண்ணு உனக்கு வரலையா? இல்லலாம், எனக்கு வரல. அப்படி ஒரு மெசேஜே இல்ல. அட, எங்க மாமியார் தான் போன் பண்ணுது. எடுத்து என்னன்னு கேளு. இரு கேக்கேன். எத்தே ஏன் மர்மவுல எனக்கு அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் ஏறிச்சு. உன் போன்ல ஏறிச்சான்னு பாத்தியா? என்னது, உங்களுக்கு 5000 ரூபாய் ஏறிச்சா? அப்ப நான் என்ன தக்காளி தொக்கா? எனக்கு மட்டும் ஏறல. எல்லாம் நல்லா போன நோண்டி பாரு. இல்லைன்னா புக் எடுத்துட்டு போய் பேங்க்ல போய் என்ட்ரிய போடு. போட்டாதான் தெரியும் காசு வருமா வராதான்னு. எல்லாம் என்னவா? என் மாமியாருக்கெல்லாம் காசு வந்துருச்சாம்ல, எனக்கு தான் வரல. அது சொல்லதுக்கு தான் அடிச்சிருக்கு. ஏலா பெரியவனே, எல்லாம் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஏ, அவ்வளோ புக்கு வராதவள புக்கை தான் தூக்கிட்டு ஓடியாவ பேங்க்குக்கு. நீ அப்ப புக் எடுத்துக்கிட்டு ஓடு. புக்கில் என்ட்ரி போட்டாதான் காசை போடுவானா? பல வருஷமா புக்கை என்ட்ரி போடலன்னா இது உபயோகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போடும் தானா? இது வேறயா? போன்ல ஜிபே எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யூஸ்ல இல்லைன்னு போடும் தானா? போய் புக்கை என்ட்ரி போடு. போட்டாதான் போட்டு விடுவோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்துக்க சொல்லிட்டேன். இருங்கத்த இந்த வாரேன். என்னாச்சுல பெரிய பொண்ணு? பேங்க் புக் எடுத்துட்டு போய் பேங்க்ல போய் என்ட்ரி போடணுமா? என்ட்ரி போட்டாதான் காசு வருமா? பல வருஷமா ஒழுங்கா யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா நம்ம இதெல்லாம் என்ட்ரி ஆகாதான். நல்ல வேலை. நான் அப்பப்ப அந்த பேங்க் பக்கம் எட்டி எட்டி நகை அடவு வைக்க இடமான வைக்க அதுக்கு இதுக்குன்னு போவோம்ல, அப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வருவேன். அதனால எனக்கெல்லாம் வந்துருச்சப்பா. இரு, நானும் போய் இந்த வாங்கிட்டு வரேன். பெரிய பொண்ணு நெல்லுன்னா நானும் வரேன். ஏக்கா, உங்க மருமகளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்க. இன்னொரு நாள் பாப்போம். இந்த சரசோ லட்சுமி வந்துரும்னு பார்த்தோம், அதுவரை இன்னும் காணோம். நாங்களே இந்த பேங்க் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. என்ன உங்க மருமகளையும் கூட்டு போட்டுமா? இல்ல இருக்கட்டும், இன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். இன்னொரு நாள் எங்கன்னா கூப்பிட்டானா வரானா கூட்டு போங்க. ஏமா சாலினி எங்க கூட வாரியா? இல்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிம்மா, சரி. நாளைக்கு வந்துரு. என்ன ஒரு போன போடு எனக்கு. நான் எங்க இருக்கேன்னு சொல்லுவேன், அங்கே வந்துரு. சரிக்கா. சரிக்கோ, வாரோம். ஆட்டு பிள்ளைகளு. சரிக்கா, வாங்க நம்ம போலாம். சரிம்மா. பச்சை ஓலையை யார் மரத்துல ஏறி வெட்டி போட்டது? காஞ்ச ஓலையை பறக்க வந்தேன்னா அங்க என்னன்னா பச்சை ஓலையை வெட்டி போட்டுருக்கு. யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே. வேற எவனும் வந்திருப்பானா தோட்டத்துக்கு? இவர் ஒன்றும் சொல்லலையே. எந்த மரத்துல உள்ள வேலைன்னு தெரியலையே. சின்ன மரத்துல உள்ளது மாதிரி தான் இருக்கு. மட்டையை வெட்டிட்டு சின்ன கிளைய மட்டும் போட்ட மாதிரி போட்டிருக்கானுல்ல. என்னன்னு தெரியலையே. ஆளு நடமாட்டமா அதிகமாக தான் தெரியுது தோட்டத்துல. நம்ம ஒழுங்கா தோட்டத்து பக்கம் வரலனாலே எவனாவது வந்து தேங்காய் அங்கன்னு பறக்கிட்டு போறதுக்கு மட்டை கிட்ட சருவு வரவு எல்லாத்தையும் பறக்கிடுவானுவ போல இருக்கு. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, என்ன சரசி ஏன் இப்படி ஓடியாரா? அக்கா போன பாத்தியில இல்லையா? இல்லையே, என்னாச்சு? போன் எதுவும் பொட்டடந்தியே? நான் கவனிக்கலையேடே. போன் சவுண்டே வரலையே. ஏக்கா போன் தான் பண்ணல. போன்ல மெசேஜ் பார்த்துட்டு ஓடியாரே. நீங்க மெசேஜ் பார்த்தீங்களா இல்லையா? எனக்கு உமா போன் பண்ணுனா. என்னவா? எதுவும் பிரச்சனையா? ஐயே அக்கா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து 5000 வருதுன்னு சொல்லிட்டு நடக்காவல்ல. நமக்கு எங்க வரப்போகுதுன்னு பார்த்தா எனக்கு பாருங்க 5000 ரூபாய் எனக்கு வந்திருக்கு. அவளுக்கும் வந்துருச்சான். ஐயா அப்படியா? அப்ப அது உண்மைதானா? ஆமாக்கா, உண்மைதானா? இந்தா இப்ப எனக்கு வந்துட்டு பாருங்க. உங்க போன்லயும் செக் பண்ணி பாருங்க. மெசேஜ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஐயோ இல்ல சரசு, போனல அப்பப்ப கிளிங் மினிங்னு சவுண்ட் வந்துகிட்டு தான் கிடக்கும். இந்த பிள்ளைன்ட்ட என்ன மெசேஜ் என்னன்னு கேட்டேன்னா அவ்வளவு அது வேற மெசேஜ் மச்சுக்கு தூரப்பாடு அப்படின்னு அழுவல. அதனால நானும் ஒன்றும் பெருசா பார்க்க முடியறதுக்கு ஒரு போன் எடுத்து பாருங்கக்க. அதுல எல்லாம் வந்திருக்கோம். இரு பாக்கே. நமக்கு போனை பத்தி ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறதுனால நம்ம ஒன்றும் பார்க்கறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அட இந்த மெசேஜ் தானே இன்னைக்கு தானே வந்திருக்கு. ஆமா ஆமா, அதான். அட ஆமா, 5000 ரூபாய் போட்டிருக்கானுவல்ல. எலெக்ஷன்னால போட்டிருப்பானுவல்ல. நமக்கு 1000 போடின்னு சொல்லியாவல்ல. அது 3 மாசம் இது மொத்தமா போட்டிருக்கானுவலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும்ல, நெருங்கும் போது அப்புறம் காசு போடக்கூடாதுன்னு இப்பயே போட்டிருக்கான். 3000 அப்புறமா 2000 வந்து இது
நமக்கு கோடைக்கு காசா, கோடையில இதா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிலா இருக்குன்னு நமக்கு அதுக்கு போனஸ் காசு மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் காசு தான். என்னடே இது நல்லா இருக்கே, நம்ம காசை வரியெல்லாம் கொடுக்கத இப்படி நமக்கே போட்டு விட்டுறியாவே. ஆமாக்கா ஆமாக்கா அப்படிதான். என்னடே நடக்குதுங்க? ஏங்க இங்க பாருங்க, கவர்மெண்ட்ல இருந்து 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்காங்க, எல்லாரும் அக்கவுண்ட்டுக்கும் வந்திருக்கு. அதுல பாதி எங்க தள்ளுறது? குடும்ப தலைவனுக்குலாம் ஒண்ணும் கிடையாதா? குடும்பத்தை நடத்தியது யாரு? நாங்கள் தானே. எங்கள்கிட்ட தான் இருந்தா போதாதா காசு? உங்களுக்கு கொடுத்தாதான் போய் குடிச்சிட்டு வந்துருவியல, திரும்பி அங்கேயே போயிரும் காசு. அது சரிதான். சரி சரி, அந்த 5000 ரூபாயை மறந்துருங்க. என்ன ஆமா நீங்களும் தாண்டே அந்த 5000 மறந்துருங்க. நான் அந்த 5000 ரூபாய்க்கு நிறைய கணக்கு போட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு இருந்தாலும் தான் ஆத்தாத உங்களுக்கு. செலவு பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். போங்க போய் சாப்பிடுங்க. பாலே சின்னத்தர, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு அடி விழுந்துரும். ஆமணி வாங்க ஓடிடுவோம், நல்ல மூடுல இருக்கும்போதே போயிடணும். கொழுப்பை பத்தி இல்லாக்க இதுகளுக்கு இந்த 5000 ரூபாயை எப்படி இதுகிட்ட இருந்து கறக்கலான்னு இருப்பானுவான். அதுக்குள்ள வீட்டு கடன் கிடன்னு இந்த மளிகை சாமான் கடன் கிடன்னு எதுவும் கடந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்து இல்லாட்டினா சேவிங்ஸ்லயாவது போட்டு வைக்கணும். ஆமாக்கா நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். சரி வா சரசு போவோம், சாப்பிட்டு முடியட்டுக்க, அப்புறம் நம்ம வாளி எடுத்துட்டு கிளம்புவோம். சரி.